வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்குற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் கருணாஸ் இருக்கார் பார்த்தீங்களா? கருணாஸோட பையன் இப்போ வந்து ஒரு படம் எடுத்திருக்காப்புல. படம் எடுத்தது மட்டும் இல்லாமல், அதை டைரக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல், அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த படத்தோட பேர் வந்து யூத்து. படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. ஸோ படம் வந்து ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடி பாட்டு ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் வந்து ரீல்ஸுமே வந்து அந்த பாட்டை வச்சு போட்ட எல்லாமே ஹிட் ஆச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, கதை என்ன, அதோட சிறப்பம்சம் என்ன, எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லை, எத்தனைக்கு எத்தனை ரேட்டிங்னு சொல்லி பட்டு பட்டுன்னு பேச போகிறோம். சாட்டு பட்டுன்னு முடிச்சு விட போகிறோம். ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிருவோம். கதையை கேளுங்க. அதாவது இந்த பையன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே படம் நடிக்கிறாப்புல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைரக்ஷனும் பண்ணுறாப்புல. கேமராவும் ஆங்கிள்லாம் வந்து செட் பண்ணி எல்லா இதையுமே இது பண்ணியிருக்காப்புல. ஸோ கதைக்குள்ளே போயிருமா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தானே படம் நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தானே வந்து எல்லாமே கேமரா ஆங்கிள்லேருந்து எல்லாமே செட் பண்ணி பாட்டு கீட்டு எடிட்டிங் எல்லா சப்பு சவரும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. சரியா? ஆனால் கதை வந்து எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம அழகான ஒரு ஃபேமிலியில் இவர் ஒத்தைக்கு ஒரு பையனாக வந்து பிறந்திருக்காரு. ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. அட்மிஷன் போடும்போது அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி சுமாராக படிக்கிற பையன் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டோடனே இவர் வந்து எப்படியோ அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல அம்மா காலை கையை பிடிச்சி சேர்த்து விட்டாங்க. இவரும் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 11 வரும்போது பையனுக்கு வந்து ஒரு லவ் ஆசை வருதுங்க. எத்தனையோ இப்போ வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஏரியாவில். ஸோ யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல போல். இது வந்து இடையில ஒரு சீனில் வந்து சொல்லுவார். அப்படி இவர் கஷ்டப்பட்டு எவ்வளையாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது தானாக ஒருத்தி வந்து மாட்டுவா. அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. எப்படின்னா, வெளியில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளில அனுப்பும்போது டீச்சரு பக்கத்து கிளாஸ் ரூமில் இருந்து ஒருத்தையை வந்து வெளில அனுப்பி விட்றாங்க. அவளும் ஹோம்ஒர்க்கு ஏதாவது வந்து எழுதாமல் வந்திருப்பான்னு பார்த்தா அதான் இல்லை. அவள் ஒரு துணிமாடு. எப்போ பார்த்தாலும் பண்டத்தை எடுத்து திம்பாலாம், ஸ்நாக்ஸ். அதனால டீச்சர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளில அனுப்பி விட்டாங்க. இவளும் நேரம் வெளில வந்துடுறா. அப்போ வெளில வந்து நிற்கும்போது இவங்களை வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணுறாப்புல. மீட் பண்ணி விசில் அடித்து அப்படி சிக்னலை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்காப்புல. அப்படி கரெக்ட் பண்ண பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து முதல்ல வந்து மாட்டாங்குது. அதுக்கப்புறம் வந்து மடியாமல் இருக்குமா, அதுக்கப்புறம் மடிஞ்சிருது. மடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து விசிலை போட்டு கேண்டீன் கூட்டு போய் பப்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாரு. கரெக்ட் பண்ணி வந்து அதை ஒரு லவ்வாக வருது. அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. பிரேஷ்மிகாவா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பிரேஷ்மிகாவை வந்து நேராக கூட்டு போயிட்டு பப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியிலருந்துலாம் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி செட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதே நேரத்தில் பிரேஷ்மிகா வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு வரும்போது காலேஜ் பசங்க கொஞ்சம் ஒரு வந்து, தம்பி அந்த பிள்ளையை நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அப்படி சொல்லும்போது தம்பி வந்து பயந்து ஓடுவாப்புல. அதுக்கப்புறம் பார்ப்பாரு, ரைட்டு இன்னைக்கு அவன் முன்னாடி வந்து நம்ம டான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பையங்களை போட்டு கேங்கோட போய் அடித்து தும்சம் பண்ணி ஒரு பெரிய டான் ஆயிடுவார். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து லவ் செட் ஆயிரும். இவன் முதல்ல லவ் பண்ண மாட்டான்ப்பா, கடைசியில் வந்து பையன் ஹீரோ ஆகிட்டான்ல, அப்படிங்கும்போது லவ் பண்ணி தானே ஆகணும். அந்த இடத்துல நேராக போயிட்டு வந்து லவ்வை வந்து ப்ரொப்போசல் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொப்போசல் பண்ண கையோட வந்து பிரேஷ்மிகா வந்து இங்கே போயிட்டாயா, எங்கே அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேர கிளம்பி ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு போன கையோட பையன் வந்து சும்மா கிடப்பானா, அடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. 2 பேரும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்படி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண போகும்போது ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இது வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒன்று வருது. ஆல்ரெடி இவர் வந்து இந்த காலேஜ் பசங்களை அடித்து தும்சம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அடித்து தும்சம் பண்ண காலேஜ் பசங்களோட லவ்வர்ஸ் வந்து, என்னடா நம்ம லவ்வர்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டாங்களே, இனிமேல் இவங்க மட்டும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த லவ்வை வந்து எப்படியாவது என்ன பண்ணணும், பிரித்து விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு பிள்ளையை வந்து செட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு மெசேஜை தட்டி விட்றாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணுறேன், என் பேர் ஃபோனலு, நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் இவன் வந்து யதார்த்தமாக சரி வா நாளைக்கு வந்து கேண்டீனில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நேராக கேன்டீனுக்கு என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க. கேன்டீனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மீட் பண்ண உடனே மறுபடியும் என்ன லவ் ப்ரப்போசல் பண்ணிடுறாங்க. லவ் ப்ரப்போசல் பண்ணிட்டு இவன் வந்து நேராக அந்த பிள்ளைய போய் கட்டி கட்டி பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம சண்டால சிறுக்கி ஃபஸ்ட்டு ஹீரோயினி வந்து தொலைச்சிட்றான். அவளும் பிரேஷ்மிகாவும் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு என்ன அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னா நான் சும்மா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரே கல்லில் வந்து 2 மாங்காய் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதோட கூட வகுப்பில் நடக்கிற வந்து அரட்டையும் வந்து ஜம்மனி ஃப்ரெண்ட்ஸோட போய்கிட்டு இருக்கு. நல்ல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து இவ்வளோ சொல்கிறாரு, நீ வந்து அவனுக்கு வந்து ரொம்ப இது கொடுத்துட்ருக்க, செல்லம் கொடுத்துட்ருக்க. அவளை லவ் பண்ணுறான். ஒரே நேரத்தில் வந்து 2 வரையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ வந்து சும்மா தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கட்டுறாளுங்க. பயங்கட்டினோன்னே இவன் என்ன சொல்கிறான், அவன் அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு. கடைசியில் வந்து இவ வந்து சோனால வந்து லவ் பண்ணுறத வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆன உடனே ஒரு நாள் வந்து வசமாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவா பிரேஷ்மிகாவும் இதில் நின்றுக்கிட்டு இருக்கா, ஒரு ஐடியாவில் நின்றுக்கிட்டு இருக்கா. சோனாலும் வந்து இவனை ஹீரோவை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து சந்திச்சிடுறாங்கப்பா. கெட்டி பிடிச்சிட்டு நிற்கும் போது இவளும் பார்த்துட்றா, அவளும் பார்த்துட்றாங்க. 2 பேரும் இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு தெரிஞ்சு போயிருது ஃபஸ்ட்டு ஹீரோயினிக்கு, ரைட்டு நம்ம ஆள் வந்து டபுள் கேம் ஆடுறான். அந்த இடத்துல 2 பேரும் மாறி மாறி செவுட்டில் அடிக்காங்க. செவுட்டில் அடிச்சுட்டு திரும்பி பார்த்தான்னா சோனல் எஸ்கேப் ஆயிடுறா. சோனல் வந்து எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் நம்ம லவ் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டலான்னு பார்த்தா அவங்க அப்பா வேற வந்து பார்த்துடுறாரு. கரெக்டாக ஒரு இடவிலையே விட்டுடுறாங்க. கரெக்டான எடிட்டிங், கரெக்டான இது, எந்த ஒரு பிசுரும் தட்டலை இந்த இடத்துல. காலேஜ் ஸ்கூல் என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து தட்டலை. இப்போ அழகாக வந்து கொண்டு போயிட்டாப்ல. அடுத்தது இந்த பையன் டான்ஸாக இருந்தாலும் சரி, எடிட்டிங்கு, கேமரா ஆங்கிள், பேக்ரவுண்டு, பிளர்ரு, ஒரு டான்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஏற்கனவே வந்து ஒரு அனுபவம் உள்ள நடிகர் மாதிரி வந்து ஜம்முன்னு இது பண்ணுறாரு. எந்த ஒரு பிசவும் தட்டாமல் ஒரு திறம்பட வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது தன்னோட கிளாஸில் வந்து டூர் போகிறாங்க. டூர் போகும்போது தன்னை அவமானப்படுத்தின அந்த சோனலை வந்து எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோனாலே ஒரு ரிவெஞ்ச் வேணும்ல. அப்போ அவளை வந்து கேரளாவில் வச்சுட்டு ஒரு 4-5 பையங்களை விட்டு ரேக்கிங் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்குறதுக்கு இவரோட கிளாஸ்மேட்டில் இருந்து கனகான்னு ஒருத்தி வரா. வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விட்றா. அப்போ கனகா மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. அப்போ கனகாவையும் போட்டு வந்து கிண்டல் அடிக்கிறாரு. கிண்டல் அடித்த உடனே கனகா வந்து மாட்டி விட மாட்டேங்கா. மாட்டி விட்டோடனே இவ ஏன் நம்மளை மாட்டி விடல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஒரு லவ் ஃபீலிங்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் கனகாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இப்போ பிறந்த நாளே இல்லாத அவங்க அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வண்டியில் ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாரு. ஏற்றி விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன் படிப்பில் வந்து பெறாது. இவரோட வீட்டு நிலைமையை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப மோசம். ஒரு பெரிய பணக்கார பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. இவங்க வீட்டில் இவர் படிக்காததுனால இவரை வந்து சேர்த்துக்க மாட்டேங்காங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து இவர் கூட ஓடுனதுனால அந்த ஃபேமிலியில் சேர்த்துக்க மாட்டேங்காங்க. ஒரு நாள் ஒரு இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க வீடு பால் காய்ப்புக்கு. இவங்க பிறந்த வீட்டுக்கு சரி நம்ம பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு வந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போகிறாங்க. போனால் தான் அங்கே ஒரு ஆப்பு தெரியுது, யாருமே வந்து மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது. சரி நம்ம பிள்ளை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆல்ரெடி வந்து இதுதான் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஆனால் பையன் வந்து லவ் பண்ணுறது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரோட்டில் 2 பேரும் அடி வாங்கினா இல்லை. ஆனால் இவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக வந்து சொல்கிறாங்க. அதை அடுத்ததை பார்ப்போம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் கதை வந்து எப்படி போகுதுன்னா, சரி 2 பேர் போயிட்டாளுங்க, இனி இவ்வளோ வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கனகாவை வந்து கரெக்ட் பண்ணி அப்படி கதை ஓடிக்கிட்டே இருக்கும்போது எதிரிகள் வந்து உருவாகுறாங்க. ஒரு ஃபேர்வெல் டே வர்ற சமயத்தில் வந்து ஒரு ஆடல் பாடல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீ ஆடினா நல்லாயிருக்கும்னு கனகா சொல்ல, ஹீரோவும் போயிட்டு நான் ஆடணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆப்போசிட் படிக்கிறங்க, நீ வந்து ஆடக்கூடாதுப்பா, எங்களுக்கு வந்து சீட்டு ஃபுல் ஆகிட்டுப்பா, இனி யாரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன ஒன்று வந்து சும்மா இருப்பாரா,
அந்தாக்கில் இவனுங்க குரூப் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனுங்க பேரை வேணால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், லுங்கி டான்ஸை நம்ம தான் ஆடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க அவ்வளோ வரையும் போட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க. லாக் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு டான்ஸை வந்து ஆடிடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு எல்லாத்தையும் பாராட்ட இது பண்ணிடுறாங்க. அதில் ஒரு கைகலப்பாகி போயிடுது. அந்த கைகலப்பானதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சவுத்த கைகலப்பு ஆகி போச்சு, அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தோன்னா பிடி சாரை கூப்பிட்டு கணக்காக பிரச்சனை பண்ணி விட்டான். ஒன்று அவ்வளோ வரும் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேராக பார்த்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப கஷ்டத்தில் வந்து மன வருத்தத்தில் அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. ஸோ இவனை ஏன் தான் பெத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்ட வந்து ரொம்ப ஹாஸ்டம் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து தட்டி போகிறாரு. அதுக்கப்புறம் பையனை போட்டு பயங்கர டென்ஷனில் பேசின உடனே பையனை வந்து இனி நம்ம தெரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் ஆகாது அப்படிங்கும்போது அந்த நேரம் வந்து இவளை பார்த்தாலும் கனகாவை சண்டால தயவலி இது நல்லா இருக்காளா அந்தக்கெல்லாம் நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டுருவான். ஏம்மா நீங்கள் வா, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்காக வந்துடுறாரு. வரும்போது அவள் சொல்கிற உன்னை வந்து எனக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த இருக்கா நீ தான் படிக்கவே மாட்டேங்கிய, ஒரு சப்ஜெக்ட்டு பாஸ் ஆகிருக்கியா, முதல்ல உன்னை லவ் பண்ணி நான் என்னத்தை பண்ணேன், எனக்கு 1008 கவலை இது லட்சியம் இருக்குன்றான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், சோழி முடிஞ்சு போச்சு பங்கு, நம்மளுக்கு வந்து லட்சியம் கிச்சியம்னு பேச ஆரம்பிச்சிட்டா எப்படியும் இவன் கழட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனே சரி சவுத்த நம்ம படிப்பையாவது பார்ப்போம் போய் தோல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படிக்க போகிறாரு. படிக்க போகும்போது படிப்பு மணிக்கு அதுக்கப்புறம் நேரம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான், நீ எப்படினாலும் அவனை கழட்டி விட தானே போகிற, அவன் படித்தா மட்டும் நீ ஏற்றுக்கிட போறியா அப்படின்னு நேரம் கணக்காக சொல்கிறேன். அவன் படித்து பாஸ் ஆகட்டும், நான் ஏற்றுக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு பயவுள்ளையும் வந்து அவங்க அம்மா படுற கஷ்டம் அப்பா படுற கஷ்டம் எல்லாத்தையும் இது பண்ணி பரீட்சையில் வந்து பாஸ் ஆகிடுறான். பாஸ் ஆகிட்டு வந்து பார்த்தா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பையன் 9th ரேங்கோ 7வது ரேங்கோ வந்து வாங்கிட்டான். அந்த ஆக்கெலாம் இந்த பிள்ளை ஓடி வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்காக நீ பெரிய இது பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த ஆக்கெலாம் அவன் பையன் கையை உதறி விட்டு யாத்தா உனக்கு வேண்டாம், எனக்கு இந்த லவ்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போந்தான் வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு இது போடுறாங்க, ஒரு சென்டிமெண்ட்டு. இவ்வளோ நாள் பேசாத அவங்க அம்மா கூட அமைச்சர்லாத போது கூப்பிட்டு சொல்கிறாரு, இல்லை இதே மாதிரி தான் வந்து நீ ஒரு நாள் அடி வாங்கும் போது நான் பார்த்தேன்ல, அதே மாதிரி நான் ஆண்ட்ரியான்னு ஒருத்தையை லவ் பண்ணேன், இந்த லவ்வில் வந்து எனக்கு இப்படி அவமானம் நடந்துச்சு, நானும் அடி வாங்கினேன், எதுவுமே இது பண்ணல, உங்கள் அம்மா மட்டும் தான் என்ன நம்பினா நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கதையை சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் பையன் வந்து படித்து பாஸ் ஆகிருக்கான். இந்த கனவே என்ன நினச்சிருக்கான் நம்மளால் அப்படின்ட்டு. அப்போ இவன் சொல்லிட்டான் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது தை, இவன் வேலையை பார்த்துருப்போம் அப்படின்னோடனே சரி இவன் வந்து இப்படி சொல்லிட்டான், நீ வந்து வேலையை பார்த்துட்டு போன்ட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் நினச்சிட்டே இருந்தேன், ஃபஸ்ட்டு ஹீரோயினையும் காணும், செகண்ட் ஹீரோயினையும் காணும், முடிக்க தெரியாமல் பையன் முடிப்பான், ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். கடைசியில் என்ன பண்ணிட்டான்னா பையன் ஃபேர்வெல் டேக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனான். பார்த்தீங்களா, இந்த சண்டை போட்ட டீம்கிட்டையும் போய் பேசிட்டான். இவளை ஃபஸ்ட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு சாரின்ட்டான். சாரி, நம்ம வந்து லவ் பண்ணதெல்லாம் வந்து தப்பு தான், அடுத்து காலேஜ் படிக்கணும், நமக்கு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி நீங்கள் விடை பெற்றான். அவளும் வந்து ஓகேன்ட்டான். இந்த சோனல் இருக்கா பாருங்க, சோனலையும் பிடிச்சிட்டு சாரி அப்படின்ட்டான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இது பண்ணிட்டான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட போய் சந்தோஷமாக சரி போயிட்டு வர மச்சான், இனிமே அடுத்த காலேஜில் பார்க்கலான்னு சொல்கிறான். ஆப்போசிட்டில் இவனுங்க சண்டை போட்டு கிடந்தானுங்களா, அந்த டீமையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டாட்டா போட்டு நீங்கள் விடைபெற்று போகிறாங்க. அப்போ வந்து இவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்பா நான் என்னை வந்து 2 பிள்ளைகள் அடிக்கும்போது ஒரு நாள் நீ பார்த்தல, என்னை கூப்பிட்டு கேட்கலன்னு. இல்லை இதே மாதிரி தான் வந்து நானும் என்ன பண்ணேன், என் இளம காலத்தில் அடி வாங்கினேன், ஆனால் அதே மாதிரியே நம்ம வாரிசும் அடி வாங்குறான்னு பார்க்கும்போது சரி அதே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே சீக்கிரட்டாக பேசிட்டு போகிறாங்க. இப்போ இவன் குடும்பம் எல்லாமே வந்து ஓகே ஆச்சு. அப்போ அவன் வந்து அவங்க அம்மா சொல்லுது, ஏம்மா எல்லோரும் காலேஜ் படிக்க போகிறாங்க, நான் உனக்கு என்ன படிக்கணும்னு. என் பிள்ளைய வந்து எப்போவுமே ஐஏஎஸ் படித்தாதான் எனக்கு பிடிக்கணும், நீ சொல்லிட்டலாமா நான் ஐஏஎஸ் படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து போகிறாங்க. அப்படி போகிற பார்வையோடு அப்படி காலேஜையும் வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறான். அப்படியே உயர்ந்து நிற்கு கட்டடம். அப்போ என்ன சொல்கிறான், சொல்லாமல் சொல்கிறான், ரைட் ஓகே போயிட்டு வரேன், படிப்பு தான் வந்து உயர்வானது, மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு எண்டு கடை போட்டு முடிச்சிட்டான். ஆக தொடக்கத்தில் இருந்து
எண்டு வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டான். நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. இந்த இதுக்கு நம்ம ரிவ்யூவில் 10க்கு 10ங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க.